ஒருத்தருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்ல டயபெட்டிஸ் இருந்ததுன்னா ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக டெய்லி பண்ணோம்னா அது ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு பெனிஃபிட் வர சான்ஸ் இருக்கு. அது என்ன விஷயம்னா போஸ்ட் மீல் ஒர்க் அவுட். எந்த ஒரு மேஜர் மீலுக்கு பிறகும் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஸோ வந்து எப்போ பண்ணணும்னா யூஸ்வலாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் கழிச்சு பண்ணணும். 15 to 30 மினிட்ஸ் இந்த இன்டர்வெல்ல வந்து நம்ம பண்ணுறது வந்து ஐடியல். ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கிங் அது பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேர் கிளைம்பிங் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னா ஸ்குவாட்ஸு, இல்லைன்னா நம்ம சேர்ல வந்து உட்காந்து எழும்புறது ஒரு 20 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்க் வாக்கிங் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும்னா 10 to 20 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். நம்ம வந்து அடுத்தவங்கிட்ட பேசிச்சும் ஒரு பேர்லி பேசுகிற அளவுக்கு அந்த ஸ்பீடில் வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். இதோட வந்து வாக்கிங் ஒரே ஸ்டெடி ஸ்பீடில் போகிறதோட இன்டர்வல் வாக்கிங்னு ஒன்று இருக்குது. இன்டர்வல் வாக்கிங்கில் கொஞ்ச நேரம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம், அதுக்கப்புறம் ஸ்லோவாக போவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், ஸ்லோ போவோம். இதுவும் வந்து போஸ்ட் மீல் பிளட் சுகர் ஸ்பைக்கை வந்து குறைக்குது. ஸோ எவ்வளோ குறைக்குதுன்னா ஒரு 15 to 30% வந்து போஸ்ட் மீல் பிளட் சுகரை வந்து நமக்கு குறைக்கும். ஸோ இந்த வாக்கிங்கோட பெட்டர் வந்து ஸ்டார் கிளைம்பிங், ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எலமெண்ட் இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஏற வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் கிளைம்பிங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பண்ணலாம், இல்லைனா 5 to 10 மினிட்ஸ். எதுவுமே நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து ஸ்குவாட். ஸோ நம்ம ஆஃபீஸில் இருக்குச்சும் திடீர்னு வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணிட்டு இருந்தால் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு பெஸ்ட் திங் வந்து நம்ம சேர்ல உட்காந்து எழும்புறது. ஒரு 20 டைம்ஸ் வந்து சேர்ல உட்காந்து நம்ம எழும்பணும். அந்த முடிஞ்சுன்னா நம்ம உட்காரச்சும் வந்து டைரக்டா சேர்ல உட்காராம எழும்பணும். அது ஒரு ஸ்குவாட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால் புஷ்அப்ஸ். வால்க்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம புஷ்அப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சம் ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் which is much more involving the lower parts of the body, thighs, glutes. இதை இன்வால்வ் பண்ற இது வந்து பெட்டரா இருக்கும், ஏன்னா அங்கதான் வந்து பல்க் ஆஃப் த மசில்ஸ் இருக்குது. அது வந்து ரேப்பிடா வந்து சுகர்ஸை எடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து என்ன ஆகும்னா பிளட் சுகர் லெவல் ரைஸ் ஆகும். பிளட் சுகர் ரைஸ் ஆன உடனே இன்சுலினும் ரைஸ் ஆகும். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணுவோம்னா இன்சுலின் போய் வந்து இந்த செல்ஸ்ல போய் அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆயிட்டு அதுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். GLUT GLUT4 ஒரு ரிசெப்டார் வந்து செல்லுக்கு உள்ள இருந்து செல்லுக்கு சர்ஃபேஸ்க்கு வரும். சர்ஃபேஸ்க்கு வந்து இந்த GLUT4 ரிசெப்டார் வந்து இந்த குளுக்கோஸை வந்து உள்ள எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் பாத்வே. ஸோ இன்சுலின் இருக்கிறனால இன்சுலினை ரிலை பண்ணி நம்ம வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ள போகுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணச்சும் வந்து என்ன ஒரு பாத்வே, இன்சுலின் இண்டிபெண்டன்ட் பாத்வே. இன்சுலின் அதுக்கு தேவையே இல்லை. AMP புரோட்டீன் கைனேஸ் பாத்வே அப்படின்னு ஒன்று இருக்கு. AMP புரோட்டீன் கைனேஸ் பாத்வே. இந்த பாத்வேல இன்சுலின் தேவையில்லை. அந்த மசில் எக்ஸசைஸ் ஆகும் இந்த பாத்வேல GLUT4 ரிசெப்டார்ஸ் வந்து நம்ம மசில் செல்ஸ்க்கு வெளியே வந்து அந்த குளுக்கோஸை வந்து உள்ள செல்லுக்குள்ள எடுத்துக்கிடுது. ஸோ அந்த செல்லுக்குள்ள இந்த குளுக்கோஸ் எடுத்த உடனே பிளட் சுகர் லெவல் வந்து கம்மி ஆகுது. ஸோ நமக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம பிளட் சுகர் லெவலை ஈஸியா வந்து நம்ம செல்லுக்குள்ள கொண்டு வந்துடலாம். செல்லுக்குள்ள கொண்டு வரனால பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகாம ஒரு மீடியம் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை டயபெட்டிஸ் இருந்ததுன்னா போஸ்ட் மீல் வந்து கண்டிப்பாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரிஸ்க் வாக்கிங்கோ, இன்டர்வல் வாக்கிங்கோ, ஸ்டேர் கிளைம்பிங்கோ, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கோ ஒரு 5 to 10 மினிட்ஸ், ரொம்ப அதிகம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பண்ணா இந்த பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து நல்லா வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.